இப்போவாவது நம்புறியா இந்த பொண்ணோட நிலைமைக்கு நான் காரணம் இல்லைன்னு? இதை நான் உங்க மனைவிங்கிறதுனால நம்புறேன். தேவாவை எப்படி நம்ப வைக்க போறீங்க? உங்ககிட்ட என்ன சொன்னேனோ அதே தான் சொல்ல போறேன் அவர்கிட்டயும். நீங்க என்ன சொன்னாலும் நம்புற நிலைமையில அவர் இல்ல. அவர் மனசுல கொலவெறியோட இருக்காரு. அவர் எதிரில போய் நீங்க நின்னீங்கன்னா உங்களே அவர் கொன்னுடுவாரு. அதனால நீங்க அங்க போகாதீங்க. இல்ல, தேவா சாகும்போது கொலவெறியோட சாகக்கூடாது. அவருக்கு உண்மை தெரியணும். எங்க இருக்காரு? இல்லங்க, நான் சொல்றத கேளுங்க. தேவா எங்க இருக்காரு? சார் அவர் மாடியில தான் இருக்காரு. விஸ்வா, விஸ்வா நான் சொல்றத கேளுங்க, போகாதீங்க. விஸ்வா, தேவா, விஸ்வா. தேவா, தேவா. விஸ்வா, தேவா, உங்க தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு சொல்லி ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் அந்த தப்பை பண்ணல தேவா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? விஸ்வா, விஸ்வனா. நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த ஆள் நான் தான். நீங்க கொலை பண்ண சந்திரன் எனக்கு தெரிஞ்சவன் தான். அப்படின்னா நான் கொன்ன சந்திரனுக்கு நீ தெரிஞ்சவனா? டேய், இத்தனை நாளா நான் உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். என் மாப்பிள்ள சாகிறதுக்கு முன்னாடி என் தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு 2 பேர் காரணம்னு சொன்னார்டா. அவனுக்குள்ள தாண்டா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாளா. உனக்காக தாண்டா இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. தேவா, வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன். வேண்டாம், வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. கையெடு. ஏய், உன்னை விட மாட்டேன். நான் உயிரோட விட மாட்டேன். கையெடு நந்தினி. என்னை தடுக்காத. என்னை தடுக்காத நந்தினி. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்டா. விட மாட்டேன்டா. வேண்டாம் தேவா. உன்னை விட மாட்டேன். நந்தினி, தயவு செஞ்சு என்னை கேளுங்க. தடுக்காத. வேண்டாம் தேவா. தேவா, ஏய், சொல்றேன். ஜோதிமா, ஜோதிமா, என்னாச்சு? ஜோதிமா, என்னாச்சு? ஜோதிமா, ஜோதிமா, மயங்கிட்டாங்க போல இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வாங்க, இதோ போங்க. எடுத்துட்டு வரேன். ஜோதிமா, உனக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். கேளுங்க என்னை தேவா. விடு நந்தினி. நந்தினி, வேண்டாம், நந்தினி, வேண்டாம் தேவா. விடு. ப்ளீஸ், தேவா, விடுன்னு நான் சொல்றத சொல்றேன்ல. கேளுங்க. ஐயோ வேண்டாம். விடு நந்தினி. தேவா, வேண்டாம் என்னை தடுக்காத தேவா. நந்தினி. விடு. தேவா, வேண்டாம், நான் கொல்லாம ப்ளீஸ், விட மாட்டேன்டா. வேண்டாம். இங்க வாமா. ஜோதிமா, செல்வி, என்னாச்சுன்னு பாரு. ஜோதிமா, ஜோதி, ஜோதிமா. ஜோதி. செல்வி அக்கா, முருகண்ணே. ஜோதி, செல்வி. நந்தினி, தேவா, please. விடு. தேவா, விடுன்னு நான் சொல்றேன்ல. சொல்றத கேளுங்க. ஐயோ வேண்டாம். விடு நந்தினி. தேவா, வேண்டாம். இவனை கொல்லாம விடக்கூடாது. வேண்டாம் தேவா, please. நந்தினி, சொன்னா புடிச்சுக்க. கையெடு. தயவு செஞ்சு கேளுங்க விடு. தேவா. தேவா, நந்தினி, நான் வேண்டாம். சொல்றத கேளு. தேவா. கையெடு. நந்தினி, தேவா, சொல்றத நான் உன்னை கேளுங்க. கொல்லாம விட மாட்டேன். வேண்டாம் தேவா, நான் தான் நந்தினி. சொல்றேன். தேவா, ஜோதி, 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 அவனை பாரு. அவன் தானே ஜோதி. வா வா இங்க வா. இவனை பாரு. இவன் தானே அவன். சொல்லு ஜோதி, இவன் தானே அவன். ஐயோ வேண்டாம் தேவா. விடு. தேவா, ப்ளீஸ் தேவா. நல்லா பாரு. தேவா, இவன் தானே அவன். வேண்டாம் பாரு. தேவா, புரிஞ்சுக்கோங்க ஜோதி, இவன் தானே ப்ளீஸ். அவன். ஏய், விடுடா. விடு. விடு. விடுடா. விடுன்னு சொல்றேன்ல. விடுடா. எனக்கு வாங்க போயிடலாம். எனக்கு எழுந்துருங்க. ஏய், விடு. விடுடா. விடுன்னு சொல்றேன்ல. விடு. எனக்கு ஐயோ விடுடா.
ஜோதி தேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சொல்லு ஜோதி. வேண்டாம் தேவா. இவன் தானே அவன். இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. சொல்லு ஜோதி. தேவா இவன் தானே அவன். இது தப்பு தேவா. ஏய், தேவா பார்த்து சொல்லு. அண்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்றது சொல்லு ஜோதி. விஸ்வா 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 தேவா விஸ்வா என்னோட ஹஸ்பண்ட் விஸ்வா எந்திரிங்க விஸ்வா 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 அவர் நிரபராதி. அவர் எந்த தப்பும் பண்ணல. அவரை கொன்னுட்டீங்களே. ஆமாண்ணே, அன்னைக்கு நடந்த விஷயத்துல இவர் சம்மந்தப்படல. இவர் கூட ஒருத்தன் இருந்தா, அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். இவரை போய் சுட்டுட்டீங்களே. நந்தினி என்ன சொல்ற நந்தினி? விஸ்வா விஸ்வா உன் ஹஸ்பண்டா? ஐயோ ஐயோ நந்தினி விஸ்வா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. ஏன் நந்தினி சொல்லல? ஜோதி நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நல்லா பாரு. உண்மைதானே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இவருக்கும் அந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்ல. நான் தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. ஜோதி முருகா ஐயா முருகா இங்க வா. ஐயா இவர் மட்டும் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போ. ஐயோ நந்தினி விஸ்வா கொடுங்க விஸ்வா பாத்து சீக்கிரம் உடனே ஹாஸ்பிடல் கூட்டி போ. சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டி போ. லேட் பண்ணிடாத. விஸ்வா ஐயோ 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 விஸ்வா ஆ ஆ ஆ நான் தெரியாம விஷயம் கொண்டுட்டேனே. ஐயோ விஸ்வா ஜோதி ஜோதி நான் தப்பு பண்ணிட்டேன். நந்தினி என்ன மன்னிச்சிரு நந்தினி. விஸ்வா 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 என்ன மன்னிச்சிரு. விஸ்வா ஜோதி என்னாச்சுண்ணே? அண்ணே, அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா அண்ணா என்னாச்சு? அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணே? அண்ணா எந்திரிண்ணே. அண்ணா அண்ணா எழுந்திருண்ணா. அண்ணா 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 எழுந்திருங்கண்ணா. அண்ணா அண்ணா என்ன பாருண்ணா. அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா அண்ணா எழுந்திருண்ணா. அண்ணா எழுந்திருண்ணா. அண்ணா அண்ணா எழுந்திருண்ணா. அண்ணா எழுந்திருண்ணா.
என்னங்க, நந்தினிக்கு எங்க அண்ணன் இறந்த விஷயமோ பிரியா நம்ம வீட்ல இருக்கிற விஷயமோ எதுவுமே தெரியாதுங்க. பிரியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விஷயத்த நந்தினிக்கு தெரியப்படுத்தணுங்க. இந்த பாரம் சொல்லி எல்லா விஷயத்தையும் நினச்ச உடனே பட்டுன்னு போட்டு உடச்சி சொல்லிட முடியாது. உங்கள் அண்ணன் இறந்த விஷயம், அதுக்கப்புறம் பணம் பறிபோன விஷயம், அதுக்கப்புறம் நடந்த இந்த விவகாரங்கள், இதையெல்லாம் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பக்குவமாக தான் எடுத்து சொல்லணும். சரிங்க. அத்தை, ஆ? மாமா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பிரியா, கொஞ்சம் இருமா. நீ வந்த விஷயத்த நந்தினி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். நீ இந்த வீட்ல இருக்கிற விஷயம் நந்தினிக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாமா. நானும் நந்தினி அண்ணிக்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கேன். இல்ல, அவகிட்ட நம்ம நேர்ல பேச முடியாது. ஏன் அத்தை? அவ எங்க மேல இருக்கிற கோவத்துல அவ ஃபோன் நம்பரை கூட எங்களுக்கு கொடுக்கலம்மா. அவ எங்க மேல ரொம்ப பாசமா இருப்பா. புருஷன் மதுரையில இருக்கும்போது அவ மட்டும் இங்க இருக்கிறது சரியில்லைன்னு நாங்க தான் பிடிவாதமா அவ புருஷன் கூட வாழறதுக்கு அனுப்பி வச்சோம். அவளை வலுக்கட்டாயமா மதுரைக்கு அனுப்புனதுனால அவ எங்க மேல கொஞ்சம் மனக்கசப்புல இருக்கா. அவளுக்கு நாங்க ஏதாவது தெரியப்படுத்தணும்னா கூட மாப்பிள்ளை நம்பருக்கு தாம்மா ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துவோம். மாப்பிள்ளை ஃபோன் நம்பர் சொல்றேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுமா. சொல்லுங்க அத்தை. மாமா, விஸ்வான போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியல. எல்லாம் நந்தினியோட வேலையாக தான் இருக்கும். நம்ம தான் ஃபோன் பண்ணியிருப்போம்னு தெரிஞ்சு மாப்பிள்ளை கிட்ட ஃபோனை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பா. என்னங்க, இப்படியே எத்தனை நாளைக்கு தாங்க நந்தினிய பார்க்காம பேசாம இருக்கிறது? இப்பவே நம்ம மதுரைக்கு கிளம்பலாங்க. அத்தை, அவசரப்படாதீங்க. அண்ணா வேலையில இருந்தா கூட போன் எடுக்காம இருக்கலாம்ல. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பாப்போம். எதுவும் போன் வராட்டி நான் ஆபீஸ் போயிட்டு வந்த பிறகு நம்ம எல்லாரும் கிளம்பி மதுரைக்கு போய் நந்தினி அண்ணியையும் விஸ்வா அண்ணனையும் நேர்லயே பாப்போம். எனக்கும் அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்னையும் மதுரைக்கு கூட்டிட்டு போறீங்களா? தாராளமா கூட்டிட்டு போறோம். சரிங்க அத்தை, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை, போயிட்டு வரேன் மாமா. டாக்டர், என் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்லையா? இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில இல்லம்மா. துப்பாக்கி குண்டு ஆழமா பதிஞ்சிருக்கிறதுனால இன்னமும் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்காரு. எதுவா இருந்தாலும் இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். டாக்டர், எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துக்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. வெயிட் பண்ணுங்கம்மா, பாக்குறேன். அக்கா, எங்க அண்ணன் அவசரப்பட்டுட்டாரு. அவர் எடுத்த தவறான முடிவால தான் இப்படி ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம். நான் மனநல பாதிக்கப்பட்டிருக்கும் போது நீங்க அன்பை அரவணைச்சிருக்கீங்க. நம்ம கம்பெனி நிர்வாகத்தையும் பொறுப்பா நடத்தியிருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருந்திருந்தா எங்க குடும்ப சொத்துக்கு உங்களை கார்டியனா நியமிச்சிருப்பாரு. இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியா இருக்கேன். என் புருஷன் இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு நான் இங்க வந்தேன். அப்பவே தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். இங்க இருந்து போயிடுங்கன்னு என் பேச்ச கேட்டு இருந்தா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்போ நான் அவர் குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம்.
நீங்க இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நான் தான் மேடம். இந்த பாவிதான் காரணம் மேடம். நீங்க தேவாவோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போனத தப்பா நினைச்சு விஸ்வா சார் தான் உங்க புருஷன்னு தெரியாம அவர்கிட்டயே உங்களுக்கும் தேவாவுக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு உங்க மேல உள்ள கோபத்துல தப்பா சொல்லிட்டேன் மேடம். நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிதான் அவர் உங்க வீட்டுக்கு குழந்தைய தூக்க வந்தாரு. வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சு மேடம். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் மேடம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம். அட பாவி, நீ சொன்ன அந்த பொய்யால எங்க வாழ்க்கை இப்ப கெட்டு போச்சு. இத்தனை நாள உனக்கு சோறு போட்ட முதலாளிக்கு நீ காட்டுற நன்றி இதுதானா? இன்னும் என் புருஷன் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியல எனக்கு. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் மூஞ்சிலே முழிக்காத போ மேடம். ஏமா, உன்னை பார்க்க மூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன பார்க்க விருப்பமா இல்லையா? பார்க்கணும். வா. என்ன அகிலா இப்படி பாக்குற? பார்க்காம என்ன பண்றது? இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? அந்த மரகதமும் சுந்தரும் திட்டம் போட்டு என்ன உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. நான் என்ன ஆன ஏதானேன்னு கொஞ்சம் கூட என் மேல அக்கறை இல்லாம இவ்வளவு நாள எங்க போயிருந்தீங்க? இல்ல அகிலா, நான் இருக்கேனா இல்ல தூக்குல போட்டுட்டாங்களான்னு பாத்துட்டு போக வந்தீங்களா? இல்ல நான் ஜெயிலே உள்ளே இருக்கட்டும், என் சொத்து பூரா ஜாலியா அனுபவிக்கலான்னு இவ்வளவு நாள் வராம இருந்தீங்களா? அப்படியெல்லாம் இல்லம்மா. வேற எப்படி? நான் போலீஸ்காரன் கிட்ட கெஞ்சி கூத்தாடி போனை வாங்கி உங்களுக்கு தகவல் சொன்னதுனால நீங்க வந்திருக்கீங்க. இல்லனா வந்திருப்பீங்களா? எத்தனை நாள் ஆகுது என்ன பெயில் எடுக்கணும் உங்களுக்கு தோணவே இல்லல? ஏன்னா என் மேல உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா என்ன வெளியில எடுத்திருப்பீங்க. என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? நான் அதுக்கு தாம்மா வந்திருக்கேன். உன்னை நான் பெயில எடுக்கிறதுக்கு தாம்மா வந்திருக்கேன். சீக்கிரமா வெளியில எடுங்க. என்ன உள்ள தள்ளுறதுக்கு காரணமா இருந்த சுந்தரையும் மரகதத்தையும் நான் உருட்டு கட்டையால அடிச்சு எல்லாரையும் வெளியில துரத்தணும். அதை விட முக்கியம் இப்ப உன் புருஷன் உயிரை காப்பாத்துறது. மாமா என்ன சொல்றீங்க? என் புருஷன் விஸ்வாவுக்கு என்ன ஆச்சு? அந்த தேவா விஸ்வாவை சுட்டுட்டான். இப்போ விஸ்வா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. நந்தினி தான் அவர் பக்கத்துல உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கா. விஸ்வாவை நந்தினி கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பிளான் பண்ணா விஸ்வா இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவான் போல இருக்கு. அவரு சாக கூடாது. அவரு உயிரோட இருக்கணும். அவரு எனக்கு வேணும். அவர் உனக்கு வேணும்னா முதல்ல நந்தினியை அங்க இருந்து தூக்கணும். அவ விஸ்வாவை கவனிக்க கூடாது. விஸ்வா கண்ணு முடிச்சிட்டான்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அந்த மேனேஜர் மனோகர் பையன் நந்தினி காலில் விழுந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான்.
விஸ்வாவை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ நந்தினியை துரத்துறதும் முக்கியம். உன்னோட வேஷம் கலையாம பாத்துக்கிறது அதை விட முக்கியம். ஐயோ, என்ன பெயில்ல எடுங்க. என் புருஷனை நான் பார்க்கணும். என்ன பெயில்ல எடுங்க ப்ளீஸ். இருமா, பதட்டப்படாத. இந்த விஷயம் மரகத வீட்டுக்கு தெரியுமா? நந்தினி இன்னும் அங்கேயே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டா. மரகதத்துக்கு நந்தினி மூலமா விஷயம் தெரியறதுக்குள்ள நாம அதே விஷயத்தை வேற மாதிரி திரிச்சு சொல்லணும். பழிய நந்தினி மேல போடணும். எப்படி மாமா? அப்ப நான் சொல்ற மாதிரி அந்த மரகதம் கிட்ட போய் சொல்லுங்க. சொல்லு அகிலா. இப்ப நீங்க 2 வேலையை உடனே செய்யணும். ஒண்ணு, நீங்க என்ன பெயில எடுக்கணும். இன்னொன்னு, நந்தினிய ஜெயில போடணும்.